ஸ்ரீரங்கநாதனே வைகுந்த வாசனே அருள் தந்து தயிரும் கேட்டிலையோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ தயிர் கிடையும் போது தான் அந்த கண்ணனை பற்றி நினைக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் அவங்களே என்ன மீனிங்னு புரிஞ்சுட்டு அவங்களே அதுக்கேற்ற மாதிரி இந்த விளக்கேற்றுறது கோலம் போடுறது அந்த துளசி செடிக்கு அர்ச்சனை பண்ணுறது அந்த பசுமாட்டுக்கு கோமாதா கோபூஜை பண்ணுறது இது எல்லாமே அவங்களாவே எடுத்து செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசில் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்த அந்த ஸ்ரீமா ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வேர்ல்டு அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு எப்போலேருந்து எனக்கு அறிமுகம் ஆச்சுன்னா போன மாதம் மே மாதம் வந்து ஆன்மீக கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. நான் வந்து கிறிஸ்டின். நான் கேட்கும்போதே என்ன கேட்டேன்னா நான் வந்து கிறிஸ்டினாக இருக்கேம்மா என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா என்னம்மா படிச்சிருக்க நீ வந்து அதை பார்த்து சொல்லு போதும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பாவை படிக்கிறதுனால எனக்கே தான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்ததுன்னா எனக்கே தமிழ் உச்சரிக்கிறது நல்லா வந்தது. நானே மேடம்லாம் பேச மாட்டேன், ரொம்ப தயக்கமாக இருக்கும். எனக்கே அந்த உச்சரிப்புகள்லாம் நல்லா வந்தது இந்த நாக்கெல்லாம் மடக்கி இந்த லா அந்த இதெல்லாம் ஏன்னா அதில் இருக்க வார்த்தைகள்லாம் நம்ம புக்கில் கூட படிச்சிருக்க மாட்டோம். மணி நாங்கள் முத்துராஜபுரம். மாமி வந்து இந்த இயர் தான் எங்களுக்கு இந்த பாஸ்பரம் கொடுத்தாங்க. நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் முன்னாடியே கொடுத்துருந்தா நம்மளும் பிள்ளைங்களுக்கு நல்லா இன்னும் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாஸ்பரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துலாம் இருக்குது. பொறாமப்படக்கூடாது, போட்டிப்படக்கூடாது, சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா. இது படிக்க படிக்க அவங்களுக்கு நல்லா அறிவு வளரும், என்னென்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு வருஷமாக பிள்ளைங்க எங்களை விட எங்கள் குழந்தைங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நான் கூட லீவு போட்டால் கூட ஏன் வரல மிஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்போ வருவீங்கன்னு. நான் போகிறதுக்கு முன்னாடி என் குழந்தைங்க விளக்கையெல்லாம் ஏற்றி வச்சுருங்க, கோலம் போடுங்க, விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. மிஸ் ரெடியாக இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எங்கள் குழந்தைங்க முன்னேறியிருக்காங்க. அதனால் இந்த திருப்பாவைக்கு மிக்க நன்றி. இதன் மூலயமா கிடைக்கிற பெனிஃபிட் என் குழந்தைங்களுக்கு சேர்றதுனால ட்ரஸ்ட் மூலயமா அந்த சுவாமியார்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என்ன பாட்டு இன்னைக்கு? நாயகனாயின் என்ன நந்தகோபனுடைய அப்படிங்கிற பாட்டு. அதற்கு அர்த்தம் வேற அழகா சொன்னா. நாங்கெல்லாம் குளிச்சு ரெடியாகி வந்திருக்கோம். நேத்தியே கிருஷ்ணன் பர்மிஷன் வாங்கியாச்சு. நீ பாட்டு கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிடாத, தயவு செஞ்சு கதவை தர அப்படின்னு அர்த்தத்தோட வேற அழகா சொன்னா. இன்னைக்கு நாம எல்லாரும் கிடைக்காது. இந்த நோன்பு இருப்பவர்கள் 30 நாளும் பண்ணா அவர்களுக்கு என்ன மனசுல நல்லது நினைச்சிட்டு இருக்காங்களோ அது அப்படியே நடக்கும். வெரி குட், நல்ல கேள்வி. திருப்பாவை ஏன் மார்கழி மாசம் மட்டும் படிக்கணுமா? இல்ல மற்ற மாசங்களையும் படிக்கலாம், எல்லா நாளும் படிக்கலாம் திருப்பாவை. ஆனா மார்கழியில திருப்பாவை படிப்பதன் நோக்கம் என்னன்னா, இந்த மார்கழி மாதம் தான் ஆண்டாள் நோன்பு நோற்றாள். தான் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லா பெண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஆண்டாள் நோன்பு நோற்ற மாதம் இது மார்கழி மாதம். இருக்கிறதுலயே ஆன்மீகத்துல சிறந்த மாதம்னா மார்கழி மாதம். பகவத்கீதையில கண்ணன் சொல்றார், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் வைத்துக் கொண்டு நான் மார்கழி மாதமாகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அழகா. அந்த மார்கழி மாதத்துல அதிகாலை பொழுதுல துயிலெழுந்து நாம் படிப்பது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம். பனி நீராடுதல்னு பேர். அந்த பனி தலையில படணும், பட்டு நாம போறதுன்னு இருக்கு. உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம், உங்களுடைய ஆத்மா உயிர் நல்ல கதியை அடையும்படியாக இருக்கும் பிற்காலத்தில். அம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் அப்படின்னு வருது பாருங்க திருப்பாவையில் அழகா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல வரும் அழகா. அப்ப அந்த திருத்துழாய்கிற துளசி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது. இது நமக்கு இல்ல, ஆங்கிலேயன் இங்க ரூல் பண்ணா இல்லையா. அப்ப ஆங்கிலேயனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நோயை வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய திருத்துழாய் தீர்த்தத்தை வாங்கி அவன் குணப்படுத்திட்டான். இன்னைக்கு அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த நோய் எனக்கு போனதுக்கு காரணம் இந்த கோயில்ல கொடுத்த இந்த துளசி தீர்த்தம், இதனாலதான் எனக்கு நோய் தீர்ந்தது. இப்ப இதெல்லாம் ஆண்டாள் நமக்கு இந்த திருப்பாவை மூலமாக நிறைய நன்னறிகளை சொல்லி தருவது மூலமாக நமக்கு இது கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் இதை படிக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே நல்லது. ஊருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகுக்கே அது நன்மையை கொடுக்கதாக இருக்கிறது. பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே